அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்ற ஜிம்சாக்கா கட்சி இன்று பதவியேற்றுக் கொள்கிறது. அனைத்து அமைச்சர்களுக்கும் இன்று ஆளுநர் விஜயகாந்த் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல யாரியா வணங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜாவாகிய நான் இதுவரைக்கும் பேசுனதே போதும். நான் சொல்றதை மட்டும் சொல்லு, அது போதும். அப்படியே நீ என்ன சொன்னாலும் அதை சொல்லணும். நீ என்ன சொல்லுவ? டேய், ரொம்ப பேசுன வாய்க்குள்ள பம்பரத்தை விட்டுருவேன். சொல்றத சொல்லியா? ரொம்ப பேசுன வாய்க்குள்ள பம்பரத்தை விட்டுருவேன். இது வேலைக்கு ஆகாது. போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்கும் நான் போக்குவரத்து துறைனா பஸ் தானே. பஸ்னா எனக்கு அலர்ஜியா? பஸ்ல போனா அப்படியே ஸ்வெட் ஆகும். இந்த ஸ்வெட்டிங்ல எனக்கு ஆகாது. எனக்கு வந்து தண்டவாளத்துறை இருந்தா கொடுங்க. ஏசி கோச்ல ட்ரெயின்லயே நான் போயிடுவேன். சரியா? பஸ்லயும் வால்வா பஸ் எல்லாம் இருக்கியா? என்ன வால்வா பஸ் இருந்தா என்ன, சாலா பஸ் இருந்தா என்னையா? ஐ நீட் தண்டவாளத்துறை. will you give me or not? அதை மட்டும் சொல்லியா? விட்டா முதலமைச்சர் பதவி கூட கேட்ப போல இருக்கே. அப்கோர்ஸ், why not? நான் தான் அமைச்சர். முதல்ல அமைச்சர் பதவி ஏத்துக்கிறேன். நான் தான் முதலமைச்சர். ஐயோ, நான் உன்னை அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். அடுத்தது யாரியா? அடுத்தது நான் தான் சார். நான் தானே? உனக்கு பேர் இல்லையா? ஓ, இருக்க. இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு சார். யோ, பொய் புழுவனி. நான் சொல்றத சொல்லியா? கமலஹாசன் ஆகிய நான் தான் கமலஹாசன். நான் தான் கமலஹாசன். யோ, இவன் வாயில யாராவது சீம தண்ணியை ஊத்துங்கயா? யோ, இவன் வாயில யாராவது சீம தண்ணியை ஊத்துங்கயா? அப்பாடா, மேட்ருக்கு வந்துட்டான். கமலஹாசன் ஆகிய நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு. சார், கூட்டுறவுன்னு சொல்றீங்களே, நான் யாரு கூட உறவு வைக்கணும்? உன்னோட திங்கிங்கே சரியில்லையே. சரி, கூட்டுறவுத்துறை வேணா, சட்டத்துறை? சும்மா போயா, சட்டம் எல்லாம் திறக்க முடியாது. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? அடேங்கப்பா, இதுக்கெல்லாம் ரொம்ப வெக்கப்படுற. நம்பவே முடியல. போயா, எனக்கு என்ன வந்தது? அடுத்தது யாரியா? எனக்கெல்லாம் யார பத்தியும் கவலையே இல்லைங்க. நான் தான் நல்லவன், வல்லவன். பொண்ணுங்க மத்தியில நான் ஒரு மன்மதன் சார். நான் தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார், வருங்கால சூப்பர் ஸ்டார். நான் தான். யோ, அது என்ன சுப்ரபாதமா எடுத்தோடனே பாடிக்கிட்டே இருக்க? நான் சொல்றத மட்டும் சொல்லியா? ஓ, நீ தான் இங்க டைரக்டரா? இல்ல, ப்ரொடியூசர். சொல்றத சொல்லியா? வெங்காயம். சொம்பு ஆகிய நான், ஐயோ சாரிப்பா, சிம்பு ஆகிய நான் விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று. சார், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கங்க. விவசாயம் எல்லாம் போர் சார். யார் அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பா? சார், வேற ஏதாவது இருந்தா கொடுங்க. இந்த பையனுக்கு யாராவது லாலிபாப் இருந்தா வாங்கி கொடுங்கயா? டேய், விவசாயம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? விவா சோப்பு வச்சு துவைக்கும் போது துணி சாயம் போகாம பார்த்துக்கணும். அதான் விவசாயம். தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. சரியா? தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடுற குரங்கு. அடுத்தது யாரியா? வாயா இங்க. சொல்றத சொல்லியா? பருத்தி வீரன் கார்த்திகாகிய நான் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று. என்ன ஆளுநரே, சௌக்கியமா? ஏன் நல்ல என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போறியா? சொல்றத சொல்லியா? சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நான் எங்க சித்தப்பாவும். ஆமா, அப்படி இன்னொரு ஆள் பெரியப்பாவையும் கூட்டிட்டு வாயா. 3 பேரும் மொத்தமா சேர்ந்து பொறுப்பேற்றுக்கங்க. ஆளு மண்டையும் பாரு. உன்னையெல்லாம் யாரியா சுகாதார அமைச்சரா போட்டா? சுகாதாரம்னா என்னன்னு தெரியுமா? யோ, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆட்சியவே டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவேன். அடுத்தது யாருடா இருக்கா? நான் ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாய மூடு, ஒண்ணும் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யா போதும். காதலித்து பார். யோ, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத சொல்லியா? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். நான் உன்னை மிதிக்கிறேன். ஓடி போயா. அடுத்தது யாரியா? இப்படியே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. வாயா, பூர்ண விஸ்வநாதன். நீயாவது நான் சொல்றத அப்படியே சொல்லி வேமா பதவி ஏத்துக்க. பூர்ணம் விஸ்வநாதனாய் என்னையா பேர் வச்சிருக்க? வாயிலே நுழைய மாட்டேங்குது. பூர்ணம் விஸ்வநாதன் ஆகிய நான். பாட்டெல்லாம் அப்புறம் படிக்கலாம். யோ, நான் என்ன நான் சொன்னேன்? நான் என்ன சொல்லணும் அதை சொல்லியா? சட்டுப்பட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போக பசிக்குது. நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நான். நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நான். துவரம் பொறுப்பு எடுக்கிறியா இல்ல பாசி பொறுப்பு எடுக்கிறியா? யோ, நீதித்துறை பொறுப்பேற்று என்ன பஞ்சாயத்து தலைவராக போற? நிதித்துறையா? யோ, இப்படியே பேசி என்ன கடுப்பேத்தி கோபத்தை தலைக்கு மேல வச்சிட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், இருக்குது இந்த துறை, எனக்கு உணவுத்துறை கொடுங்களேன். ஏன் தின்னுகிட்டே இருக்கலாம் நினைச்சியா? ஏற்கனவே உனக்கு சுகர், பிபி எல்லாம் இருக்கு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. கண்டதை தின்னுட்டு செத்து போயிட்டுன்னா இடைத்தேர்தல் நடத்தி மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி இன்னொருத்த வந்து நின்னு ஊழல் பண்ணுவான். ஒருவேளை அதனாலதான் மக்கள் உன்னை ஜெயிக்க வச்சாங்களோ மேமா போட்டுக்குவேன்னு. யோ, இப்படியே பேசி பேசி எனக்கு தான் பிபி வரப்போகுது. அடுத்தது யாரியா? கடவுளே, அடுத்து வரவனாவது என்னைய டென்ஷன் ஆக்காம பாத்துக்க. நீயா? நீ எங்கிட்டு இருந்தா வந்த? உன்னை தாண்ட ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என் வேலையே போனாலும் பரவாயில்ல, உன்னை நோண்டி நொங்கெடுக்க மாட்டேன்டா. டேய், இங்க வாடா. டேய்.